வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங்குடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். வக்ஃப் திருத்தச் சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மை பற்றிய வழக்கை 15ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த எழுத்தாளர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்பட 5 தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லம் மூலமாக நடைபெற்று வரும் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் சுமார் 1500 குழந்தைகள் பங்கேற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி, கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் திரிபாதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தனித்தனியாக ஏற்கனவே சந்தித்துள்ள நிலையில், பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் இந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான மற்றொரு கடும் நடவடிக்கையாக பாக்லிஹார் அணை மூலமாக செனாப் நதியில் பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குவதை இந்தியா நிறுத்திக் கொண்டுள்ளது. சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகள் மூலம் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட அனுமதிக்க வேண்டாம் என்ற முடிவின் அடிப்படையில் ஜீலம் நதியில் உள்ள கிஷன் கங்கா அணையில் இருந்து பாகிஸ்தானுக்கு நீர் வழங்குவதை நிறுத்திக் கொள்ளவும் இந்தியா திட்டமிட்டு வருகிறது. வடக்கு காஷ்மீரில் உள்ள கிஷன் கங்கா அணையும் ஜம்மு கோட்டத்தின் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள பாக்லிஹார் அணையும் பாகிஸ்தானுக்கு நீர் வழங்கும் நேரத்தையும் அளவையும் முறைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு வக்ஃப் திருத்தச் சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மை பற்றிய வழக்கை 15ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக வரும் 14ஆம் தேதி பதவியேற்க உள்ள நீதிபதி திரு BR கவாய் தலைமையிலான அமர்வு வக்ஃப் திருத்த சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மை பற்றிய மனுக்களை மேற்கொண்டு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா, நீதிபதி திரு KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு பற்றிய எதிர்மனுவை தாங்கள் ஆழமாக படிக்கவில்லை என்றும், வழக்கு விவரங்களை முழுமையாக படிக்க புதிய தலைமை நீதிபதிக்கு சிறிது அவகாசம் வழங்க தாம் விரும்புவதாக தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா கூறினார். வக்ஃப் திருத்தச் சட்டம் பற்றிய பிரச்சனையில் காங்கிரஸ் ஓட்டு வங்கி அரசியல் நடத்துவதாக மூத்த BJP தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சிறுபான்மையின அறிஞர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும், வக்ஃப் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது வலுவான கருத்து எதையும் காங்கிரஸ் வெளிப்படுத்தவில்லை என்றும் கூறினார். பாரதிய ஜனதா பொதுச் செயலர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் திரு JP நட்டா தலைமையில் புதுடெல்லியில் உள்ள BJP தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. திரு அருண்குமார், திரு வினோத் தாவ்டே, திரு PL சந்தோஷ் உள்ளிட்ட பொதுச் செயலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் கூட்டணி உத்தேசங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தெலுங்கானா மாநிலம் சிர்பூர் காகஸ் நகரில் நடைபெற்ற விழாவில் 3900 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சாலை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நெடுஞ்சாலை ஓரமாக அம்ரித் சரோவர் குளங்களை அமைக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போக்குவரத்து தேவைகளுக்கான நீர்வழி பாதையாக ஆறுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, உள்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் குமார் உள்ளிட்டவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மாலை ஹைதராபாத்தில் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான வேறு பல திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய நீடித்த வளர்ச்சி என்பதே நாட்டிற்கு வழிகாட்டும் கொள்கையாக திகழ வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இன்று கர்நாடகத்தின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் உள்ள சிர்சி வனவள கல்லூரியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வனப்பரப்பே புவிக்கோளத்தின் சுவாசப்பை என்றும், பருவநிலை மாற்றத்தை புறக்கணித்தால் பெரும் அபாயங்களை சந்திக்க நேரும் என்றும் கூறினார். சிர்சி வனவள கல்லூரி மாணவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வருவதை தாம் பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் குடியரசு துணைத் தலைவர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். குடியரசு துணைத் தலைவரின் துணைவியார் திருமதி சுதேஷ் தன்கர், கர்நாடக ஆளுநர் திரு
தாவர்சந்த் கெலோட் உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த எழுத்தாளர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்பட 5 தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனாரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசால் கொண்டாடப்பட்ட தமிழ் வார விழாவின் நிறைவு நாளான இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட படைப்புகளுக்கான நூல் உரிமை தொகையாக தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்தந்த எழுத்தாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கினார். தமிழ் வார விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லம் மூலமாக நடைபெற்று வரும் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் 6 முதல் 16 வயதிற்கு உட்பட்ட சுமார் 1500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இசை, நடனம், தற்காப்பு கலைகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுகளை கற்று வருகின்றனர். ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் மட்டுமின்றி லாஸ்பேட், கதிர்காமம், வில்லியனூர் உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. கோடை விடுமுறையை வீணாக்காமல் மாணவர்கள் தங்களின் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள இந்த பயிற்சி வகுப்புகள் உதவிகரமாக இருக்கும் என்று ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் திரு மணிவேல் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், 6 வயது பூர்த்தி அடைந்தவர் முதல் 16 வயது உள்ள மாணவர்கள் இந்த கோடை கொண்டாட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை கோடை கொண்டாட்ட வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இக்கோடை கொண்டாட்ட வகுப்புகள் காலை 9 மணிக்கு துவங்கி மதியம் 12 மணி வரை நடைபெற்று வருகிறது. நமது பள்ளிக்கல்வித்துறையின் செயலர் மற்றும் இயக்குனர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் இந்த கோடை கொண்டாட்ட முகாம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதியை பள்ளிக்கல்வித்துறை சிறப்பான முறையில் செய்துள்ளது. நமது ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் மிகுந்த பங்களிப்புடன் இந்த சிறப்பு முகாம் சிறப்புற நடைபெற்று வருகிறது. மேலும் இச்சிறப்பு முகாமில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வி பயிலும் 11 மாணவர்களை அனுமதித்துள்ளோம். பாரதியார் பல்கலைக்கூடத்திலிருந்து இசை, நடனம், ஓவியம் பயிலும் மாணவர்களையும் பங்கேற்க செய்து மாணவர்கள் பயன்பெற சிறப்பான முறையில் நடத்தி வருகிறோம். புதுச்சேரி அரசின் மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கு வரும் 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த எழுத்துத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு ராஜேஷ் சன்யால் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக புதுடெல்லியில் இன்று தொடங்கிய துப்பாக்கி சுடும் போட்டிகளின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணி பிரிவில் மயங்க் சௌத்ரி, பிரயாச்சி ஆகியோர் அடங்கிய அணி தங்கப்பதக்கம் வென்றது. உத்தரப்பிரதேஷ் அணிக்கு வெள்ளிப் பதக்கமும் டெல்லி அணிக்கு வெண்கலப் பதக்கமும் கிடைத்தன. கேலோ இண்டியா போட்டிகளில் ஷூட்டிங், சைக்கிளிங் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் டெல்லியிலும், இதர போட்டிகள் பீகாரிலும் நடைபெறுகின்றன. பீகார் மாநிலம் ராஜ்கீர் விளையாட்டு வளாகத்தில் இன்று நடைபெற்ற கபடி போட்டிகளில் உத்தரப்பிரதேஷ் மகளிர் அணி 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் தமிழக மகளிர் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் டெல்லி, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. நேற்று தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் அணி 37 ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு எதிராகவும், கொல்கத்தாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி 1 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராகவும் வெற்றி பெற்றன. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங்குடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். வக்ஃப் திருத்தச் சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மை பற்றிய வழக்கை 15ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த எழுத்தாளர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்பட 5 தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லம் மூலமாக நடைபெற்று வரும் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் சுமார் 1500 குழந்தைகள் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.